உன் பிள்ளையுடைய மனசு இப்போ அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுவரை இவன் வேண்டாம்னு சொல்லி இருந்தா அது இன்னொரு உயிரை நம்பி இருந்துச்சு. யாரை நம்பி இந்த வாழ்க்கையை வேண்டாம்னு சொன்னாலோ அந்த பக்கத்தில் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டுருச்சு. ஆனால் இவளால் முடிவெடுக்க முடியாமல் உங்களுக்கு உத்தரவாதம் சொல்லலை. அதனால் அவள் இந்த கணவனோடு வாழக்கூடிய பாக்கியம் இருக்குது என்பது உண்மை ஒன்று. ஆனால் இதை சீக்கிரம் உங்கள் பிள்ளையை நீங்கள் அடித்து திருத்தி கொண்டு வந்து சேர்க்கலைன்னா என் மகனுக்கு நான் வேறு கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் நியாயம் இருக்குது, நியாயம் இருக்குது. அதனால் உன் பிள்ளைய சென்னையில் இருக்க விடாமல் வீட்டில் கொண்டு வந்து போடுறேன். 2 நாள் இங்கே சோமரா படுக்க போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன். வருத்தப்பட்டாடா, அவளை திருத்ததுக்கு அந்த தண்டனை கொண்டு வரேன் பாரு. அந்த வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வாழ்ந்தா போதும். போ, நல்லா ஓடு. மார்த்தாண்டம், அதில் என்ன சந்தேகம்? கால் வந்துட்டு வரலாம். பக்கத்தில் வந்தால் நல்லது தானே நமக்கு. உட்கார முடியாதாக்கா? சரி 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 சரி. என்ன வேணும்? மகனுக்கு வெற்றிகரமாக கல்யாணத்தை முடித்து வைக்கிறேன். ஐப்பசி மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். அதுக்கிடையில் எந்த பாதகமும் இல்லாமல் காற்றை வெற்றியாக்கி தரேன். வேறு ப்ராஜெக்ட் அவனுக்கு கிடைக்குது. மார்ச் மாதம் 20ஆம் தேதி கிடைக்கும். அது உத்தியோகம் உயர்ந்ததாகவும் இருக்கும். வெற்றி அடைந்து வாருங்கள். கருப்பசாமிக்கு நாகர்கோவில் இடம் கிடைக்க அதை விற்று தர முடியுமா? முடியாதா கருப்பசாமி? முடிஞ்சு போச்சு. இந்தாக்கா திருத்துவோம், போ, வெற்றி அடைவார். கால் வந்துட்டு வரலாம். இவர் என்னமோ அவன்கிட்ட கேட்க பதில் சொல்ல. உன்னுடைய வைத்திய தொழிலை வைகாசி மாதத்திலிருந்து தொடங்கலாம். இடத்தில் ஏற்பட்ட மாய வேலை, அந்த மை வேலை வித்தைகளெல்லாம் மாறப்போகுது. அதனால் தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே பேச்சுவார்த்தை நடக்கும். அதுலேருந்து 3 மாதத்துக்குள்ள அந்த இடத்த விற்று வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? நல்ல வாழ்க்கையை அமைச்சு சிறப்பாக வாழ வச்சு தரேன். இந்தா சந்தோஷமாக இருக்கலாம். வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோர் கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தனி காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி. காவிரி, தலைக்காவிரி புறப்பட்ட இடம். சும்மா பாட்டு பிடிச்சோம்னு நினச்சிக்கணும் நீங்கள். நாகர்கோவில் உத்தரவு முடிஞ்சு போச்சியா? முடிஞ்சிடுது. தலைக்காவிரி, தலைக்காவிரி. நாகர்கோவில்லாம் போய் உட்காருங்க. எல்லாம் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா இன்னும் உத்தரவு சொல்ல போறேன். எனக்கு சொல்ல முடியாது. டென்ஷன் கொடுக்காம இருங்க. எல்லாரும் அவரவர் இடத்துல உட்காருங்க தயவு செய்து. நாகர்கோவில் பக்தர் கூட போய் எந்த இடத்துல போய் உட்காருங்க. மகனே, இன்னும் ஒரு 18 நாளையில் உனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கும். கிடைச்ச உடனே என்னைய பார்க்கவா, அடுத்து ஒரு தொழிலை உருவாக்கி தரேன். இந்தா ஜெயிச்சு வா. பெங்களூர் கேட்டுக்கலாம். 18 நாள் டைம் இருக்கு, கேட்டு வாங்கிக்கலாம். பெங்களூர் தாயும் மகனுமா? கால் வந்துட்டு வாங்க. ஆனந்தம். என்னக்கா வேணும் உன் பிள்ளைக்கு? ஏற்கனவே கல்யாணம் முடிச்சுட்டானா? அது என்னாச்சு? கால் வந்துட்டு வா. இன்னும் 27 நாட்கள் கிரகங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு தான் இவனுக்கு நல்ல வாக்கு கொடுக்க முடியும். அதனால் 27 நாட்கள் கழித்து என்னை வந்து பார்க்கவும். உங்களை வெற்றியாக்கி தரேன். புதிய வாழ்க்கையும் தரேன். எல்லாம் சரியாயிரும்.
27 நாட்கள் கழித்து வரணும். அது வியாழன் வெள்ளியாக இருக்க வேண்டும். சென்று வருக. பெங்களூர் எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன். என்னடா கடன்? கரெக்டு கால் வந்துட்டோம். இவ்வளோ பேர் இடிச்சுக்கிட்டா எப்படி வர்றது, எப்படி போகிறது? உட்காரலாம். உன்னுடைய தொழிலுக்கு மாந்திரிகத்தால் பல செயல்கள் செய்து தான் அந்த தொழில் போச்சு. அதனால் அடுத்து ஒரு தொழிலையும் உனக்கு உருவாக்கி உன் கடனையும் தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதும்னா கால் வந்துட்டு வா. ஆமாம், நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போடா, ஜெயிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன், போய்ட்டு வா. பெங்களூரில் எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? பெங்களூரா மங்களூரா? மஞ்சுநாத சுவாமி கோயிலா? ஒன்றையும் என்னுடைய மனதில் தெளிவாக வச்சுருக்கேன். நீ வீணாக அலப்பாயக்கூடாது. அப்படித்தான் பெங்களூர்லேருந்து 4 வருஷம் என்னை ஒருத்தன் தேடி வந்துக்கிட்டு இருந்தான். அவனை நான் கண்டுக்கிடாமலே என் பிள்ளை கணக்கே வச்சுருந்தேன். ஒரு நாள் அவன் உள்ளத்தில் தோன்றி குழந்தை வர வேணும்னு கேட்டான். போன பௌர்ணமிக்கு கொடுத்தேன். இப்போ 2.5 மாதமாக அவன் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை மாதிரி எதிர்பார்க்காம ஒரு வாரத்தை தந்து உனக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வைப்பேன், தொழிலையும் வாழ வைப்பேன். சந்தோஷமா இரு. தியான கிளாஸ் நடத்தலாம், குண்டலினியை ஏற்றணும்னு சொல்லி முட்டாத்தனம் பண்ணிடாத. போந்தால கர்மசாமிக்கு நான் முதல்ல ஒரு கல்யாணம் முடிச்சிருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது. அடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை எப்படி அமையும்னு ஒருத்தர் கேட்காராம் பெங்களூர்லேருந்து. ஆம்பளையா பொம்பளையா? கல்யாணம் முடிச்சிருந்தியா? அவள் எங்கே இருக்கா? யார் வீட்டில்? சரி சரி, கால் வந்துட்டு வா. குழப்பம் தானே, பாவம். என்ன வா பக்கத்தில் எப்படி? கால் வந்துட்டு வா.